போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு மார்னிங் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இருந்து தேர்வுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புது பிளானர் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய செயலாளர் உமா மகேஸ்வரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கான நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. பல்வேறு தேர்வுக்கான அறிவிப்புகளுடன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும். இந்த நியூஸ்ல இருக்கக்கூடிய முழுமையான தகவல் லைன் பை லைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டிஎன்பிஎஸ்சில எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இல்ல குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான புத்தகங்கள் athiyaman.com வெப்சைட்ல இருக்கு. இல்ல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னென்ன புக்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த பேஜில் எப்போ புது பிளானர் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான ஒரு அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2020க்கு ஒரு பிளானர் கொடுத்துருப்பாங்க. 2020 பார்த்தீங்கன்னா 23 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. பட் லாக்டவுன் கொரோனா இந்த இஷ்யூலாம் இருக்கிறதுனால இதுலேயே நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ 2021 அடுத்த வருஷம் சரிங்களா, 2021 வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்ஸ் இன்னும் சில துறை தேர்வுகளாக இன்க்ளூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறதா 2021க்கான பிளானர் கொடுத்தாங்க. இந்த 2021லையும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் கொரோனா இருக்கிறதுனால நிறைய எக்ஸாம்ஸ் அவங்களால கண்டக்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா என்ன மாதம், ஆகஸ்ட் வந்துட்டோம். ஸோ ஆகஸ்ட் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 28 தேர்வுகளுக்கான அப்டேட் அவங்க சைட்லேருந்து வந்திருக்கணும். அட்லீஸ்ட் ஜூலை அப்படின்னு எடுத்தால் கூட ஒரு 25 தேர்வுகளுக்கான அப்டேட் அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்கணும். ஆனால் லாக்டவுன் கொரோனா அப்படின்ற இஷ்யூனால அவங்களாலையும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண முடியல. அதே போல் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ண முடியல. இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 தேர்வுகளில் ஒரு 7 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 34 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற தகவலும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதற்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாக்டவுன் கொரோனா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்க முடியல, தேர்வுகள் சம்மந்தமான அறிவிப்புகளை வெளியிட முடியல, தேர்வுகளை நடத்த முடியல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன தேர்வுகள் நடத்தணுமோ அது எல்லாமே குறித்து தேர்வாணையம் ஆய்வு செய்து வருகிறது. இப்போ ரிவைஸ்டு பிளானர் கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. புதிய பிளானர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பிளானரில் என்னென்ன தேர்வுகள் வரணும், என்னென்ன தேர்வுகள்லாம் வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. விரைவில் அதற்கான அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன்படி திருத்தப்பட்ட புதிய வருடாந்திர தேர்வுக்கான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இதே நியூஸில் பிஎஸ்டிஎம் சம்மந்தமான தகவலும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் சம்மந்தமான தகவலாம் வீடியோ கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுதான் இங்கேயும் திரும்பவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் இப்போ 2021 ஆல்ரெடி ஒரு பிளானர் கொடுத்தாங்க, அதுலேயே நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, இப்போ புது பிளானர் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. புது பிளானர் எப்படி வேணாலும் வரட்டும் சரிங்களா. ஆனால் நமக்கு எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுன்றது தெரியும். குரூப் 2 குரூப் 2 என்ன படிக்கணும், குரூப் 4க்கு என்ன படிக்கணும் அப்படின்றது தெரியும். பட் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2021 என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணலையோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் எடுத்து 2021 கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ 2021 இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணல சரிங்களா. அப்போ கண்டக்ட் பண்ணாத எக்ஸாம் இதெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே எடுத்துட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய தேர்வுகள் மேக்ஸிமம் அப்படியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த 2021 என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி முடிக்க முடியுமோ அது மட்டும் கொடுத்துட்டு அதை மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். இம்பார்ட்டண்டாக என்னென்ன எக்ஸாம் தேவையோ இதெல்லாம் எமர்ஜென்சியாக வேகன்சி தேவைப்படுதோ அதற்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. அது டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணுவாங்க. அதற்கான ஆய்வுகள் போயிட்டு இருக்குன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சைடில் பிளானர் வரட்டும், பிளானர் கொடுத்த பிறகு நான் படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் இப்போ சொல்லிட்டாங்கல்ல, இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் கிடைக்காது, டைம் பத்தாது சரிங்களா. சொல்ல போனால் அதுதான் உண்மை. இப்போ இருக்கக்கூடிய டைமை வச்சு நீங்கள் எல்லாமே படித்து முடிங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி. குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா பொது தமிழ் படிங்க. குரூப் 2 குரூப் 2க்கு படிக்கிறேன்னா யூனிட் 8, 9 அதே போல் மேக்ஸ் இதெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன படிக்கணும், என்ன வெயிட்டேஜில் படிக்கணும், படிக்கிறதுக்கான லெசன்ஸ் என்ன, இதெல்லாம் டீப்பாக படிக்கணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக ரெடி சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதெல்லாம் பாருங்கள். நான் சார் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு கேட்கல. நீங்கள் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் சரிங்களா. வெற்றி அப்படின்றது உங்களுடைய உழைப்பு பொறுத்து தான் இருக்குது. நான் ஒரு 3 மாதம் படித்தேன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அதே போல் உங்களுடைய முழு உழைப்பும் கொடுக்க ஆரம்பிங்க சரிங்களா. வெற்றி கண்டிப்பாக அதை பொறுத்து அமையும். இந்த நியூ பிளானரில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தகவல் இருக்கும். நிறைய பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 சம்மந்தமான தகவல், குரூப் 4 சம்மந்தமான தகவல் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்க. பிளானரில் இந்த தகவல் எல்லாமே இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பிளானர் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிட்டு இருப்போம் எப்போ கொடுப்பாங்க அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே ஒவ்வொரு ப்ரெஸ் ரிலீஸும் சொல்லும் போது சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட மே மாதம் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஸ் ரிலீஸ் அவங்க சைட்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் பெண்டிங் எதுலாம் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பிளானர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை எக்ஸாம் சம்பந்தமான தகவல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நியூஸ் வந்துருக்கு, அடுத்த பிளானர் கண்டிப்பாக விரைவில் கொடுத்துருவாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டேக்கு படிக்கிறீங்க, இல்லை குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி அதியமான் டீமோட ஆப்பில் அப்டேட் பண்ணியிருப்போம். அதற்கான வீடியோ கோர்ஸும் அப்டேட் பண்ணியிருப்போம். புக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வீடியோ கோர்ஸில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதியமான் டீமோட ஆப்பில் பிளானர் ஆல்ரெடி கொடுத்துருப்போம், நம்ம யூடியூப்லேயும் கொடுத்துருப்போம், வெப்சைட்லேயும் கொடுத்துருப்போம். நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான பிளானரை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சார் நான் வீட்டிலேருந்து படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக பாஸ் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிகபட்சமாக முழு நேரமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். ஆனால் முழு உழைப்பு போட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. நான் ஒரு நாள் படிப்பேன், 2 நாள் படிப்பேன், நானும் படிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் படிக்காதீங்க. ஏன்னா அது உங்கள் வாழ்வியல் சம்மந்தமானது. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 4 நாள் படிக்கிறீங்க அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது 4 வருஷம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முழு உழைப்பை போட்டு வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய உழைப்பையும் கொடுக்க தவறவே தவறாதீங்க. சரிங்களா? மற்றவங்களை பற்றி யோசிக்கவே வேண்டாம். உங்களுடைய உழைப்பு சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆற்று வரம். நன்றி, வணக்கம்.